நண்டு இது 1/2 கிலோ நண்டு 4 நண்டு 1/2 கிலோ இது 4 நண்டு வாங்கிச்சிருக்கேன். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடுவேன் நண்டு. அதில் மண் இருக்கும் இல்லையா, நல்லா நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். இது நல்லா க்ளீன் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டே நண்டு வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அலசக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டே நம்ம இதை ஃபஸ்ட்டே 3 நண்டு தண்ணி ஊற்றி அதை க்ளீன் பண்ணிக்கலாம். நண்டு பேர் போட்டு நண்டு. இது நல்லா இது கடல் நண்டு தான் வாங்கிட்டு இருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி இப்போ நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை என்ன பண்ணோம், நம்ம க்ளீன் பண்ணிட்டு தலையை ஃபஸ்ட்டு போடணும். ஆமாம், தலையை ஃபஸ்ட்டு நல்லா சுற்றணும். இது மாதிரி புட்டணும் நல்லா. இதுமாரி சட்டை இருக்குது இல்லையா, இந்த சட்டெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த இதுதான் இது நண்டு ஒரு பிச்சு சொல்லுவாங்க. இதெல்லாம் எடுத்துடணும் க்ளீனாக. இதெல்லாம் எடுத்துடணும். இந்த ஓரம்லாம் எடுக்கணும் இதெல்லாம். அப்புறம் இந்த பக்கம் பேக் சைடு இருக்குது இதெல்லாம் இதை சுத்தமாக அலசிடும். ஃபஸ்ட்டே அலசிடும். நண்டு க்ளீன் பண்ணிவிட்டு அலசினா அது சளியாயிடும். அதனால் இந்த ஓரம் இந்த காலெல்லாம் வருது இல்லையா, இந்த காலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒன்று ஒன்றா போட்டுக்கணும். நண்டு க்ளீன் பண்ணுறது ஈஸி தான். நண்டு இந்த இதில் அந்த கொடுக்கு இருக்கு இல்லையா, அது வந்து கொடுக்கு இருக்குல்ல, இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கணும். இந்த இடத்துல பிடிச்சி இந்த பிடிச்சி இழுக்கணும். இது பிடிச்சி இந்த இடத்துலலாம் க்ளீன் பண்ணணும். அப்படி க்ளீன் பண்ணிட்டு இந்த ஓரம் இருக்கு இல்லையா, இது நல்லா நீச்சிக்கணும். நண்டோடைய நீச்சி இதெல்லாம் எடுத்து போட்டணும் சுத்தமாக. எடுத்துட்டு இந்த ஓரம்லாம் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஓரத்தை எடுத்துக்கணும். போட்டுட்டு உங்களுக்கு இன்னும் வாட்டமாக இருக்கணும்னா இந்த நண்டை வந்து 2ஆக புட்டணும். ஈஸியாக இன்னும் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். எவ்வளோ சுத்தமாகிடுச்சு வரும். இதுமாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம உங்களுக்கு இன்னும் வதக்கிறதுக்கும் நல்லா இதையும் செய்யலாம், இது மாதிரியும் புடலாம். இல்லை இதுமாதிரி 2ஆக புட்டு நமக்கு வாட்டமாக அலசுறதுக்கு ஈஸியாகவும் இதுமாதிரி வச்சுக்கலாம். இது மாதிரி புட்டு வச்சு செஞ்சாலும் செய்யலாம். இப்போ அடுத்த நண்டு எடுக்கணும். அதேமாதிரி தான் இதையும் எப்படி தான் அந்த ஹோட்டலில் இருக்கிறதுல யூஸ் பண்ணக்கூடாதா? இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து போட்டு செஞ்சிங்கன்னா நீச்சல் அடிக்கும், சாப்பிட பிடிக்காது, வாங்கி வந்துடும். இதெல்லாம் போடக்கூடாது. இதெல்லாம் எடுத்துணும். இதெல்லாம் எல்லாமே எடுத்துணும். க்ளீன் பண்ணிக்கணும். நண்டு பின்னாடி இதெல்லாம் இது பிடிச்சி எடுத்திங்கன்னா வந்துடும். இது பிடிச்சி எடுக்கணும். நண்டு எவ்வளோ செத்த ஃபஸ்ட்டு 2ஆக வச்சுட்டா 2ஆக உடைக்க முடியாது. இதெல்லாம் எடுத்தால் தான் உடைக்க முடியும். அதனால் இது ஃபஸ்ட்டு பண்ணோன்னா அதேமாதிரி திருப்பினா இது பாருங்கள், இந்த ஓரம் வந்து இல்லையா, இது எடுத்துட்டு போகணும். நண்டுக்கு இதேமாதிரி க்ளீன் பண்ணி பின்னாடி கொடுக்கும். பின்னாடி அந்த இது பெருசாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வதக்கிறதுக்கு வாடப்படாது கடாயில். இப்போ நம்ம செய்யணும்னா இது சின்னது இதுமாரி இருந்தால் சுட்டிக்கிச்சுன்னா உங்களுக்கு வதக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். என்ன இப்போ எவ்வளோ பெரிய கடாய் இருக்குது, பெருசாக வைக்கணும் இல்லையா, இதுதான் சிக்கன். அதெல்லாம் இது போட்டுக்குவோம்.
அப்படியே போட்டுக்கணும். அதில் செனலாம் போட விடுதா? போடலாம். ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காதவங்க போட்டுக்கலாம். பிடிக்காதவங்க க்ளீன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா எல்லா நண்டும் ஆயத்தம் ஒரே மாதிரி தானே? அதை போட்டு நண்டு அந்த நண்டு எல்லா நண்டும் ஒரு மாதிரி தான் ஆகும். நிறைய ஆயிடலாம். எல்லா நண்டும் ஒரு மாதிரி. இது வந்து நண்டுடைய கொழுப்பு. இது ஒருத்தருக்கு போடுவாங்க, சாப்பிடுவாங்க. ஒருத்தருக்கு பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது. வெள்ளையாக இருக்கு. ஆமாம், இது உலகத்தில் அந்த மஞ்சளாக இருப்பது மீன் வந்து நண்டு கொழுப்பு. அது சாப்பிட்ட உடம்பு நல்லது தான். ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா அது வந்து இது பிடிக்கலன்னு அதுதான் இது சொல்கிறது. பிடிச்சா அப்படியே போட்டுக்கலாம். இது ஒன்றும் ஆனால் சாப்பிட்லாம். இது எவ்வளோ இந்த கொழுப்பு இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு போட்டோம்னா. ஒருத்தருக்கு வந்து சாரம் பண்ணுவாங்க. சாப்பிட்லன்னா இது அப்படியே எடுத்துட்டிங்கன்னா இது வந்து இதுமாரி வந்துடும். க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா வேணும்னா அப்படியே போட்டுக்கணும், வேணும்னா இதுமாரி க்ளீன் பண்ணி போட்டுக்கணும். இது எவ்வளோ நீச்சு எவ்வளோ இருக்குதுங்களா, இந்த நீச்சலே எடுத்துக்கணும். இதுமாரி என்ன பண்ணணும்னா ஃப்யூச்சரில் ஒரு நாள் பழவேற்காடு நண்டு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். அதையும் காட்டுறோம். இப்போ இதை நான் இதை போட்டுறேன். வேண்டா நண்டில் கடல் நண்டு தான் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தா பழவேற்காடு நண்டு. ஃபைனலாக ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். நான் நண்டு எனக்கு க்ளீன் பண்ணிட்டு காமிச்சிருக்கேன் எப்படின்னு. எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். வா.